அவர்களுக்கு எல்லாம் சரியாக அமைந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கண்ணதாசன் பெருமையை ஏற்றுக்கலங்க. என்ன தெரியுமா? நட்பு. பொதுவாகவே நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிமெண்ட் இருக்குல்ல, அது நாள் ஆக ஆக இறுகும். நட்பு அப்படி இருக்கணும். சிமெண்ட்டை நீங்கள் இன்றைக்கி வாங்கி வச்சிங்கன்னா மாமா இருக்கும், ஒரு மாதம் கழித்து பாருங்கள் இறுகி போயிடும். நட்பு நாள் ஆக ஆக பிரிஞ்சு போகக்கூடாது, இருக்கணும். அதுதான் உண்மையான நட்பு. ஆனால் கண்ணதாசனுடைய இலக்கியங்கள் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அதில் நட்பை பற்றி மட்டும் பெருமையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நட்பை பற்றி அவர் சொல்லியிருக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த நாயை வச்சு ஊமை வச்சு சொல்லியிருப்பார். சோற்றுக்கு அலைகின்ற நாயை பிடித்ததை சொர்க்கத்தில் வைத்தாலும் அது நாற்றம் மலர்ந்தின்ன போகும் என்னும் கதையை நாமறிவோம் நெஞ்சே நன்னெஞ்சே நாமறிவோம் நெஞ்சே. கழுதையை கொண்டு போய் என்னதான் கோவிலை விட்டு, இந்த பாட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பாட்டெல்லாம் நீ கேட்காம அப்படி நீ கத்திக்கிட்டு இருக்கேன்னு கானம் சொல்லி கொடுத்தாலும் அது திரும்பி அப்படி தான் கத்தும். கூணர் கழுதைக்கு சேனங்கள் இட்டு அதை கோவிலில் வைத்தாலும் அது கானம் படிப்பதை விட்டு விடாது என்று நாமறிவோம் நெஞ்சே நன்னெஞ்சே நாமறிவோம் நெஞ்சே. சாக்கடையில் இருக்கிற பண்ணிக்கு என்னதான் இந்த பார், சாக்கடையில் எவ்வளோ நாத்தம் இருக்குது, இங்கே போய் உட்காந்துருக்கியே, அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்ந்து போ, பூக்கடை இருக்குல்ல, அந்த பூக்கடையில் எவ்வளவு வாசம் இருக்குது, நீ அங்கே போன்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த பன்றிக்கு அது தெரியாது. சாக்கடை பன்றிக்கு பூக்கடை வாசத்தின் சாத்திரம் சொன்னாலும் அதன் போக்கிடம் என்பது சாக்கடை தான் என்று நாமறிவோம் நெஞ்சே நன்னெஞ்சே நாமறிவோம் நெஞ்சே. வரிசை அவருடைய கவிதைகளில் அப்படியே உவமைகள் எடுத்துக்கிட்டே இன்னும் எளிமையாக இருக்கும். அதான் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய பெருமை. அதுவும் அவருக்கு இருந்த கம்பீரம், கவிதைகள்லையும் பாடல்கள்லையும் அவருக்கு இருந்த கம்பீரம் இருக்குது பார்த்தீங்களா. இன்று நான் எழுதேன், ஊமை ஏக்கத்தால் எழுதேன், ஏழை கன்று போல் எழுதேன். அது என்ன ஏழை கன்று? அவருடைய இறுதியான பாடல்களில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. கண்ணே கலைமானே பாட்டில் அதில் ஒரு வரி வரும், ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் ஒரு வகை அமைதி. இந்த அரங்கத்தில் இருக்கிற 500 பேரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஒரே ஒருத்தன் ஏழையான ஆள் வந்தான்னா பேச பயப்படுவான். அவன் ஊரில் அப்படி வேட்டியை மடிச்சுக்கிட்டு கத்துவான், கதனவான், பேசுவான். ஆனால் பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல வர்ற அமைதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைதி வேற, அந்த அமைதி வேற, ஊமைக்கு இருக்கிற அமைதி வேற. அதான் ஏழை என்றால் ஒரு வகை அமைதி, ஊமை என்றால் அது ஒரு வகை அமைதி. இதை நிறைவில் அவர் சொல்லியிருப்பார். இன்று நான் எழுதேன், ஊமை ஏக்கத்தால் எழுதேன், ஏழை கன்று போல் எழுதேன், ஆனால் மன்றத்தில் எழுதேன். மன்றத்தில் அழுத என்னை மறுபடி அழவைக்காமல் சென்று வா தமிழே, இன்று போய் நாளை வான்னு தமிழை சொல்கிறாருங்க. கம்பராமாயணத்தில் ராவணனை ராமன் சொன்னான்னு படிக்கிறோம். இன்று எல்லா ஆயுதங்களையும் போட்டு நிற்கும் பொழுது இன்று போய் நாளை வான்னு சொன்னதை நம்ம படிக்கிறோம். ஆனால் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, தமிழை நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, இன்று போய் நாளை வான்னு தமிழை சொல்கிற கம்பீரம் என்பது கண்ணதாசனுக்கு இருந்தது. அதில் அந்த அந்த நண்பர்கள்லாம் பற்றி சொல்லிகிட்டே வரும்போது தான் சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்க. நான் சொல்லாமல் புரிய வைக்க வேண்டிய விஷயத்த 1000 வார்த்தைகள் சொன்னாலும் உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது. உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, காப்பி கொண்டா ஒரு வரி நீங்கள் சொல்கிறீங்க, அந்த அம்மா அப்படின்னு கிச்சனுக்குள்ளே நின்று, அப்போனா என்ன அர்த்தம், காப்பி போட்டு தீந்து வச்சுன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன காப்பி கொண்டா அப்படின்னு அர்த்தம். இது உள்ளே இருக்குது. இதெல்லாம் இவ்வளவு அங்கே சொல்ல முடியாதுல்ல. இப்போ நாங்கள் பட்டிமன்றங்களில் பேசுகிறப்போ நீங்கள் அது கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ 30 வருஷம் வாழ்ந்துருக்கு அந்த அம்மா, கணவன் மனைவியும் சேர்ந்து. அந்த அம்மாட்ட கேட்பாங்க, ஏம்மா 30 வருஷம் வாழ்ந்துருக்கேன், உன் புருஷன் எப்படிம்மா? ஏங்க 30 வருஷம் வாழ்ந்த கணவனை பற்றி ஒரு 30 லைன் சொல்லலாம்ல, ஒரு ரெண்டு வரி சொல்லலாம்ல. ஆனால் அதோட முடிச்சிக்கும். சரி, 30 வருஷம் வாழ்ந்த புருஷன் தான் அவருக்கு 2 புள்ள இருக்குல்ல, அது என்ன அது அது ரெண்டுத்துக்கும் இது உள்ள என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன டிக்ஷனரி போடுவீங்க? இதுக்கு எங்கே போகிறது டிக்ஷனரிக்கு? அவ்வளோ இருக்கு உள்ள. அப்போது எல்லா விஷயத்தையும் வார்த்தையில் சொல்ல முடியாது. அதனால தான் இலக்கியங்கள் அக இலக்கியம் புற இலக்கியம்னு பிரித்தான். நேற்று நானும் என் கணவனும் எப்படி மகிழ்ச்சியோடு இருந்தோம்னு சொல்ல முடியாது. அதனால தான் அது அக இலக்கியம். புறத்தாருக்கு புரிய வைப்பது புற இலக்கியம், அகத்துக்குள்ளேயே வச்சு மகிழ்ச்சி அடைகிறது அக இலக்கியம். இப்போ ஒரு காட்சியை சொல்லணும். 2 பேரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். அப்படியே கண்ணதாசன் வரி எடுத்து பாருங்கள். சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்தது தான், சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி, பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி.
மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனமும் குளிர்ந்தது அவராலே. ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பாருங்கள். இந்த மாதிரி ஒளிவுமறை காயாக சொல்லக்கூடிய பாங்கு கண்ணதாசனை தவிர வேறு யாருக்குமே இருக்க முடியாதுங்க. சில விஷயங்கள் உள்ளேருந்து ஒரு இன்னும் உள்ளீடாக போய் சொல்லியிருப்பார். இந்த மாணிக்கத்தேரில் மரகத கலசம் மின்னுவது என்ன, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, மாணிக்கத்தேரில் மரகத கலசம் மின்னுவது என்ன என்ன மன்னன் முகம் நினைவில் வந்தது. மன்னன் முகம் நினப்புலையும் கனவுலையும் வந்தோன்னே மஞ்சள் நதி உடலில் வந்தது. ராணி உந்தன் மேனி என்ன ராஜவீதி தோட்டம் தானோ, ராணி உந்தன் மேனி என்ன ராஜவீதி தோற்றம் தானோ, கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் உந்தன் தோற்றம் தானோ, மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. இதெல்லாம் ஒவ்வொன்றுமே எடுத்து பார்த்தோம்னா அட்டகாசம். பொதுவாக ஒரு 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 காட்சி, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. கணவனும் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த குழந்தை டெய்லி கடவுள்கிட்ட என்ன தெரியுமா வேண்டும், நான் 10ஆவதில் இவ்வளோ மார்க் வாங்கணும், எனக்கு MBBS சீட்டு கிடைக்கணும், எனக்கு நிறைய பொருட்கள்லாம் கிடைக்கணும், நான் காரில் போகணும், எதுவுமே வேண்டாம் இந்த 2 குழந்தைங்க. ஏன்னா எல்லாரும் காலேஜ் ஸ்கூல்லையோ பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் கொண்டு வந்து விடும்போது அப்பா அம்மா 2 பேர் வராங்க, எனக்கு மட்டும் ஒருத்தர் வரல. கேட்டாக்கா நான் சாக்கு சொல்ல வேண்டியிருக்கு, அப்பா வெளிநாட்டில் இருக்கார், என்ன மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த 2 குழந்தையும் கடவுள்கிட்ட என்ன வேண்டும், கடவுளே எங்கள் அப்பா அம்மா சீக்கிரம் சேர்ந்துடணும், இந்த ஒரு வேண்டுதலை தவிர அந்த குழந்தைக்கு வேறு எதுவும் இருக்காது. அது அந்த குழந்தை இந்த படத்தில் வச்சுருப்பாரு பாருங்க, பசுவை தேடி கன்று குட்டி பால் குடிக்க ஓடுது, பறவையெல்லாம் இறை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் ஊட்டுது. அப்பா தான் பிரித்து வச்சுருப்பார். தாத்தா தெரியுமா பார்த்தா புரியுமா, தாத்தா தெரியுமா பார்த்தா புரியுமா, தனித்தனியாக பிரிஞ்சிருக்க எங்களால் முடியுமா எங்களால் முடியுமா, கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு 2 இப்போ அன்பில்லாத காட்டிலே. அப்படியே அந்த சில பாடல்களில் கண்ணதாசன் உருக்கிற உருக்கெல்லாம் அது இலக்கியங்களை இன்னும் உள்ள திணிக்கிற பாங்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு பாட்டில் மின்னல் பாதி தென்றல் பாதி உன்னை ஈன்றதோ அப்படின்னு கேட்குறாரு. எந்த பாட்டு நீங்களே முடிஞ்சால் கண்டுபிடிச்சிருங்க. மின்னல் பாதி தென்றல் பாதி உன்னை ஈன்றதோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிரிப்பில் உண்டாதான் உங்ககிட்ட கேட்டு நான் ஜெயிக்க முடியுமா, ஐயா சொல்லிட்டாரு. மின்னல் பாதி தென்றல் பாதி உன்னைன்றதோ அந்த பாட்டு வரும். அது சிரிப்பில் உண்டாகும் ராகத்தில் அந்த பாட்டில். அதுக்கு என்ன உள்ள அர்த்தம்னா, நீங்கள் இலக்கணங்களில் பார்த்து சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி சொல்லியிருப்பாங்க நற்றாயின்னு, செவிலித்தாயை பற்றி சொல்லியிருப்பாங்க, முழுக்க தோழி வரும். எங்கேயுமே அப்பாவுக்கு சீனே இல்லைங்க. சங்க இலக்கியத்துக்கு எங்கேயாவது அப்பா பற்றி சொன்னதே கிடையாது. நீங்கள் பொதுவாகவே அது கொஞ்சம் பக்குவமாக புரிஞ்சுக்கணும், நான் சொல்லிடுறேன், நீங்கள் பக்குவமாக புரிஞ்சுக்கோங்க. குழந்தைய தூக்கி அம்மா இடுப்பில் வைக்கிறாள், குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுட்டு அந்த குழந்தைய அம்மாவை பிடிக்காது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, அப்படி தூக்கி வச்சுட்டு அவள் எங்கே வேணாலும் போவா, என்னான்னு கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு வருவான், நீ எங்கே வேணாலும் தூக்கிட்டு போமா நான் வர்றேன்னு. ஆனால் அப்பா தூக்கி வண்டியில் உட்கார வச்சுருப்பார், அப்படி கோத்து பிடிச்சிருப்பான் பார்த்துருக்கீங்களா, நீ எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிடுவியோ என்னமோன்னு. அம்மா இடுப்பில் தூக்கி உட்கார வச்சா நீ எங்கே வேணாலும் தூக்கிட்டு போமான்னு பேசாமல் உட்காந்துருக்கவேன், அப்பா தூக்கி உட்காந்துன்னா அப்பாவை கட்டி வண்டியை கட்டி புரண்டு இப்படி பிடிச்சிருப்பான்ல. அது எங்கள் குருநாதனை ஒரு விஷயம் சொல்லுவாருங்க. ஏன் தெரியுமா, அந்த பையன் அம்மாவை ரொம்ப நம்புவானா, அப்பா நம்ப மாட்டானா, அம்மா சத்தியம் அப்பா யூகம் அப்படின்றவாருங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் வேணுங்க. அது என் வயசுக்கே புரியுதுன்னா உங்கள் வயசுக்கு புரியாமல் இருக்குமா? ரொம்ப அழகாக சொல்ல, அதாவது அம்மா எவ்வளவு பெரிய சத்தியம்ங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மை, அவ்வளவு லாகமே நகைச்சுவை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இப்போ இது என்னமோ ஒரு பாட்டை சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன். அந்த அந்த இலக்கியத்தில் அப்பாவுக்கு சீனே கிடையாது, அப்பாவை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அதனால தான் மின்னல் எப்போ வரும், மழை பெஞ்சால் மட்டும்தான் வரும், அது எல்லா நேரத்துலையும் வராது. அது மாதிரி தான் அப்பா. சங்க இலக்கியத்தில் அப்பா காட்சி இல்லை, அம்மா தென்றல் தென்றல் வீசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கலாம், அதான் அம்மா. அப்போது மின்னல் பாதி எது, அப்பா பாதி.
அம்மா பாதி உன்னை ஈன்றதோ, இதுக்குள்ளே இவ்வளவு ஒளிமுறையுமா அப்புறம் வேறு எதுவும் சொல்லவே முடியாது. பார்த்தீங்களா? அந்த பாட்டில் தான் சொல்லி, இப்போ சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே அந்த பாட்டில் தான் இந்த இடையில இந்த கூடிய காட்சிகள்லாம் வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நான் அப்படியே கொஞ்சமாக வேகமாக போகிறேன். கண்ணதாசன் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த குழந்தை பிறக்கிறதையும் சரி, தலைவன் தலைவி விஷயத்தையும் சொல்லும்போது, ஒரு குழந்தை ஏன் அழுகிறது என்பதை கண்டுபிடிக்கும் யோகிதை ஞானிகளுக்கு கூட கிடையாது, அது தாய்மார்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்வார். இப்போ காதல் விஷயத்தில் கண்ணதாசன் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும். மதுவை ஒரு கையில் வைத்து மங்கை ஒரு புறத்தை வைத்தால் உலகம் எதுவரை போகும், எங்கெங்கோ போகும், நானும் அதுவரை போவேன், மறுநாள் விழித்து பார்ப்பேன், மதுரச மயக்கம் வந்து மறுபடியும் ஜாடை காட்டும், மது ஒரு கையில் மங்கை ஒரு கையில் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் புரிந்திருந்தால் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையேல் நீ ஏன் வாழ்ந்தாய் என்று அந்த இறைவன் என்னை கேள்வி கேட்பான்னு சொல்கிற தைரியம் கண்ணதாசனுக்கு தான் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய தைரியமான கவிஞன் கண்ணதாசன். அவருடைய பாடல்களில் இன்னும் ஒரு சில பாடல்கள் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு நேரம் கொடுத்தா இன்னும் நிறைய சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காதல் பாடல்களே வரிசையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் நான் வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு இன்னொரே உதாரணம் நான் சொல்லிடுறேன். அந்த படத்தினுடைய காட்சிகள் எல்லாத்துக்குமே தெரியும். 2 பேத்துக்கும் சண்டை வந்துடும். அவள் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது இவ சொல்லுவா, நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, எனக்கு இப்போ தோணுது ஒன்று சொல்லணும்னு, அதை நினச்சதெல்லாம் நான் சொல்ல முடியுமா, அன்னைக்கு சொல்ல முடியாது, இன்னைக்கு கூட சொல்கிறாங்க, நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அடுத்த வரி தான், நீ பிறந்த பின்பும் கூட இயலுமா கண்ணா, நீ பிறந்ததுக்கு அப்புறமும் என்னென்ன வெளிப்படையாக நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? அப்படி மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. அப்படி அற்புதமான பாடல்கள் நிறைய. பாலூட்டி வளர்த்த கிளி பரிசு, அந்த பாடல்களை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். பாலூட்டி வளர்த்த கிளி அந்த பாடல், நிறைய காதல் பாடல்கள். நீங்கள் அந்த நளினம் இருக்கிறது, அண்ணனும் தம்பியும் மாற்றி பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த மாற்றி 2 பேருக்கும் பொண்ணு பார்க்க போவாங்க. சிவாஜி கரெக்டாக பார்த்துருந்துருவார் இவருக்கு தானே. ஆனால் பாலாஜி அப்படி பார்த்துருக்க மாட்டார். அந்த விஷயங்களை அப்படியே வார்த்தையில் சொல்லுவார் பாருங்க. நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, அது ரைட்டு தான். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, இது 8வது படிக்கிறவங்க கூட சொல்லிடுவான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வரி, என் பார்வை போலே உன் பார்வை இல்லை, என் பார்வை போலே உன் பார்வை இல்லை. ஏன்னா அவனுங்க கரெக்டாக தான் பார்த்து வந்திருப்பான் அண்ணனுக்குன்னு. ஆனால் அந்த பொண்ணை இவனுக்கு பிடிச்சிருந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ குட்டிக்கலாட்டம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போது 2 பார்வைகள் மாறி இருக்குது. அதில் காட்சி ஒன்று ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அந்த விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்ல ஓன்னு சொல்லும் பொழுது அந்த விண்ணோட காமிச்சு அந்த விரலை அசைச்சு கண்ணதான் அந்த சிவாஜி கணேசன் நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு நடிப்பு சேர்ந்து உட்காந்தனால தான் அது சக்ஸஸ் ஆச்சு. நடமாடும் மேகம், நவநாகரீகம், அலங்கார சின்னம், அலை போல மின்னும், நடமாடும் செல்வம், பணிவான தெய்வம், பழங்கால சின்னம், உயிராக மின்னும். எல்லாம் ஒரு பெண்ணை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை இன்னும் 22 வரைக்கும் யாராவது இவ்வளோ அழகாக கோத்துருக்காங்களா? சொல்றியா மாமா? அப்படிதான். இது என்னத்த வார்த்தையை கோத்தாங்க எனக்கு தெரியல. என் பையன் பாடுறான், எப்போதும் இந்த ஹம்மிங்கே கொடுக்குறேன், என்னென்ன அப்படி ஒரு பாட்டு படிக்கிறானே, நானே கூப்பிட்டு கேட்குறேன். 8வது படிக்கிறான். இன்னம்மா இந்த காலத்து கொஞ்சமாவது இறங்கி வாங்கம்மா, காலேஜில் வேலை பார்க்குறேங்கிறீங்க, இது தெரியாதா? இப்போ இந்த பாட்டு தான் ரொம்ப இதில் போய்கிட்டு இருக்குங்கிறான். சொல்கிறியா மாமா, சொல்கிறியா மாமா. அந்த பாட்டை பூரா மனப்பாடம் பண்ணிட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் என்னென்னமோ கஷ்டமான 100 பாவெல்லாம் படித்து மனப்பாடம்னா அது எனக்கு வரமாட்டேங்குது. அவன் மனப்பாடம் வந்துட்டான். ஐயா அவர்கள் வந்து என்னை முதல் மேடையில் சந்தித்த பொழுது நான் ஒரு பாட்டு பெரிய புராணத்திலேருந்து எடுத்து சொன்னேன். அதாவது பிராமணர்கள் என்பவர் யார் அப்படின்னு பெரிய புராணத்தில் வருது. சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் இருக்குது. சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் உண்மையிலே யார் என்று சொன்னால், பிறப்பால் மட்டும் இல்லை, அவன் செயலாலும் அப்படி இருக்க வேண்டும்னா எப்படின்னா, விபூதி எடுத்து பூசிக்கும் போது ஒரு மனதோட பூசிக்கணும். செருப்பு எங்கிட்ட கிடக்கா என்னமோ அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு விபூதி பூசிக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் கடவுள் இல்லை. விபூதி ஒரு மனதோடு பூசிக்கணும். அவங்களுக்கு பூணூல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு, பின்னாடி ஒரு பிறப்பு 2. 3வது அவங்க தழல் விளக்கும் போது ரிக்கேஸ்வர சாம அதர்வணமே, அதுக்கு முன்னாடி தழல் விளக்கும் போது ஆகவனியம், காருகபத்தியம், தட்சிணாக்கினியம்னு 3 தழல்கள் விளக்குறாங்க. அடுத்தது வேதம் தெரியும், ரிக்கேஸ்வர சாம அதர்வணம் வேதம். 5 புலன்களையும் அடக்கி ஆளணும். 6 தொழில்கள் அவர்களுக்கு உண்டு.
ஈதல் ஏற்றல் வேட்டல் வேட்பித்தல், அப்படி 6 தொழில்கள் அவர்களுக்கு உண்டு. இப்படி வாழ்ந்தால்தான் 7 உலகம் போற்றும்னு சேக்கிழார் பாடுறார். செம்மை வெண்ணீற்று ஒருமைனார், செம்மை வெண்ணீற்று ஒருமைனார், 2 பிறப்பின் சிறப்பினார், மும்மை தழலும் இயனறியார், 4 வேதம் முறை பயின்றார், தம்மை 5 புலனன்பின் செல்லும் தகையார், 6 தொழிலின் மேன்மை ஒழுக்கம், 7 உலகம் போற்ற மறையோர் வாழ்வது என்று பொருள். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு எத்தனையோ பாடல்கள். ஒரே ஒரு மரபு கவிதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அது எளிமையாக தான் இருக்கும். அது காட்சியை சொல்லிடுறேன். செங்கல் நீர் பூன்னு ஒரு பூ இருக்குது. ஐயா எந்திரிச்சிட்டாருன்னா முடிச்சுக்கன்னு அர்த்தம் இல்லையா? சரி. இல்லை, அவர் எல்லாருக்கும் அப்படி தானே வந்து நின்னார். அப்போ நான் பார்த்துன்னு தானே இருந்தேன். அதான் அப்புறம் நீங்கள் என்னை மட்டும் இல்லை நான் அதுக்காக எழுந்திரிச்சு வரல அப்படின்னாக்கா அப்புறம் நெல்லை ஜெயந்தா சார் என்ன சொல்லுவார், பொம்பளை பிள்ளைன்னா கொஞ்சம் நேரம் கொடுப்பாரு போல அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அதனால எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா பார்த்தீங்களா, கரெக்டாக நின்ட்டார். அங்கே வந்து குசு குசுன்னு சொல்கிறார். ஆமாம் நான் சும்மா அவங்களுக்கா அப்படி சொன்னேன் அப்படின்னு. இந்த காட்சியை சொல்லி கவிதையை சொல்லி முடிச்சிடறேன். சேத்துல ஒரு செங்கல் நீர் பூன்னு ஒன்று பூக்குங்க. அந்த பூவினுடைய இயல்பு என்ன தெரியுமா? அந்த பூ செடி வளரும், அந்த செடியில் ஒரு பூ பூக்கும், பூ பூத்தோன்னா செடி செத்து போயிடும். அவ்வளோதான் அதுக்கு லைஃபு. பூ பூத்ததுக்கப்புறம் அதுக்கு வாழ்க்கை கிடையாது. நீங்கள் வீட்டில் வாழை மரம் வச்சுருக்கோம், அந்த வாழை மரம் வளர்ந்து வரும், வாழை இலை அப்படியே மெதுவாக வருது, வாழை இலை, தண்டு, மலர், வாழைப்பூ வரும், மலர், காய், வாழைக்காய் வந்துடும், கனி பறித்து பழுக்க வச்சுருவீங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வாழைக்கன்று வந்திருக்கும். இது இயல்பு. இது ஒரு காட்சி. அடுத்தது நண்டில் ஒரு வகை நண்டில் நிறைய வகை நண்டு இருக்குது. இப்போ மீனில் அந்த மாதிரி எவ்வளோ வகை இருக்கிற மாதிரி, கள்ளிச்செடியில் நிறைய வகை இருக்கிற மாதிரி நண்டில் ஒரு வகை நண்டு என்ன பண்ணுமா, குழந்தை பெற்றோன்னு செத்து போயிடுமா. அப்படி ஒரு அமைப்பு மட்டும் மனுஷங்களுக்கு இருந்தால் என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள். நண்டில் ஒரு வகை நண்டு குழந்தை பெற்றோன்னு இறந்து போயிடும். அப்படி ஒரு இது. அடுத்தது அந்த சிப்பிக்குள்ளே இருந்தால் முத்தை எடுப்போம். சிப்பிக்குள்ளேருந்து முத்தை எடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு வீடியோவில் கூட வந்துச்சு பார்ப்பீங்க. அந்த சிப்பியை வந்து உடச்சி எடுப்பாங்க. உடச்சி எடுக்கும்போது உள்ளே வந்து அந்த சிப்பி அப்படியே துடிக்கும், உயிர் அப்படியே துடிச்சிட்டே இருக்கும். அதை நறுக்கி தூர போட்டு அப்படியே உள்ளேருந்து முத்தை எடுப்பாங்க. அப்படி தான் முத்து எடுக்கிறது வழக்கம். அப்போ அந்த சிப்பிக்குள்ளேருந்து அந்த முத்தை எடுத்ததுக்கப்புறம் இதை தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான், இது செத்து போயிடும். முத்து வந்ததுக்கப்புறம் சிப்பிக்கு உயிர் கிடையாது. இது காட்சி. இதை வந்து இந்த காட்சியை நான் சொல்லிட்டதுனால அவர் சொன்ன மரபு கவிதை இப்போ உங்களுக்கு அழகாக புரியும். செங்கல் நீர் பூ எப்படி பூத்துருக்கும்னா, இப்போ இவ்வளோ பிரகாசமாக இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. உங்களை விட பிரகாசமாக நான் 35 நிமிஷம் மேக்கப் போட்டேன், கேட்டிங்களா? மேக்கப் போட்டேன். இவ்வளவு பிரகாசம் இந்த இடத்துல இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு பேரோட இந்த அகல் விளக்கு தான் தெரியும். அதுவும் விளக்கு அணைச்சிட்டு பாருங்கள், எதுவுமே தெரியாது, இந்த விளக்கு மட்டும்தான் தெரியும். அகல் விளக்குக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அப்போது அந்த பூ எப்படி பூத்துருக்குமா, அந்த விளக்கேற்றி வச்ச மாதிரி பூத்துருக்குமா, சேற்றில் தான் பூக்கும். சேற்றில் ஒரு செங்கல் நீர் ஏற்றி வைத்த தீபமென சாற்றி வைத்த வண்ண மலர் ஜனனம், அது தன்னழகி நாளடையும் மரணம். ஒன்று. ரெண்டாவது வாழை மரம். அது இருந்துச்சுமா, வாழை இலை, தண்டு மலர், காய்கனிகள் ஆனவுடன் வாழையடி வாழை ஒன்று ஜனனம், இதை கண்டவுடன் தாய் விழுந்து மரணம். 2. மூணாவது நண்டு இல்லைங்களா? நண்டு கன்சீவாக இருக்குல்ல, அப்போ அது வயிறு எப்படி இருக்கும், பெருசாக இருக்குமா. அப்போது எப்படி பெருசாக இருக்கா, ஊமையை சொல்கிறாரு பாருங்க. சாப்பிட்டு கொழுத்த பணக்காரனுக்கு தொந்தி எப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா வயிறு. உண்ட பணக்காரனவன் தொந்தி என விம்மி வரும், நண்டில் ஒரு புள்ளை நண்டு ஜனனம், இதை கண்டவுடன் தாய் விழுந்து மரணம். 3. அடுத்தது ஆழமான கடலில் தான் அந்த சிப்பி முத்து இருக்கும். அதை எடுத்தோன்னே முத்தை எடுத்தோன்னே சிப்பி செத்து போயிடும். ஆடு கடலோடு சிப்பி பாடு மணி முத்தம் ஒன்று ஜனனம், அதை நாடி பெற சிப்பி பெறும் மரணம். இது அவருடைய மரபு கவிதை. அப்போது பொருளை எளிமையாக சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கூட புரியும். கண்ணதாசனுடைய கவிதைக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. கடவுள் இருக்கிறார் என்று பாதி நாள் வாழ்ந்தவன் கண்ணதாசன், இல்லை என்று வாழ்ந்தவன் மீதி நாள் கண்ணதாசன். ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், கடவுள் எங்கே இருக்கிறது என்று அவருடைய ஒரு வரியை சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நான் இன்றைக்கு தான் சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணர்கின்றோம். நீங்கள் என்னை வாழ்த்துகிற பொழுது கடவுள் இந்த இடத்துல இருக்கிறார் என்று கண்ணதாசன் சொல்லுகிறான். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உணர்தலென்றோ முருகா உணர்தலென்றோ என்று உங்கள் வாழ்த்திலே முருகன் இந்த இடத்தில் நிற்கிறான் என்று நான் நம்புகிறேன்.